வணக்கம். 2025 ஏப்ரல் 1 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். உயரழுத்தம் விலகி கொண்டிருக்கிறது. கிழக்கு காற்றலையை கொடுக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி மெல்ல தமிழ்நாட்டின் தரைப்பகுதிக்கு அனுப்பி கொண்டிருக்கிற காரணத்தினால வெப்பம் குறைய தொடங்கி இருக்கிறது. நாளையிலிருந்து இந்த கிழக்கு காற்றும் உயரழுத்த காற்றும் இணைந்து உள் மாவட்டங்களிலே ஒரு சில இடங்களில் 2ஆம் தேதி இடிமழை பொழிவை தொடக்கும். 3ஆம் தேதி அதிகாலை கடலோர மாவட்டங்களில் தொடங்கும் மழை. 2ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 3ஆம் தேதி அதிகாலை ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில் தொடங்கும் மழை. 3ஆம் தேதி காலை உள் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளேயும் 3ஆம் தேதி மதியம் மாலை இரவிலே அனைத்து உள் மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இப்படி 4, 5, 6 தேதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி சற்று பரவலாக நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. 7ஆம் தேதி சற்று தீவிரம் குறைந்த இடிமழைப்பொழிவு இருந்தாலும் வெப்பம் தணிந்திருக்கும். 8ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது தென்சின கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது தாய்லாந்து வளைகுடாவை அடைந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து வரக்கூடிய 4, 5 அந்தமான் கடற்பகுதிக்கும் 6, 7, 8 தேதிகளில் வங்கக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் கரையை 8ஆம் தேதி அடைந்து 8, 9, 10, 11, 12 தேதிகளில் வடகிழக்கு பருவமழை போல வடகிழக்கிலிருந்து மேகம் கொண்டு வந்து இடிமழை பொழிவு என்பது குளிர் மழைப்பொழிவாக விட்டு பருவமழை போல் ஒரு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. மேலும் சித்திரை 1 அடுத்த நிகழ்வு வந்து அதாவது 12ஆம் தேதிக்கு மேலும் ஒரு நிகழ்வு வந்து மழைப்பொழிவை தொடர செய்ய இருக்கிறது. ஆக கோடையில் வெயில் காலமும் இருக்கும், வெயிலும் அனலும் இருக்கும், பெரும்பாலான நாட்கள் மழை இருக்கும். விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.